தம்முடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் உன்னை அவர் மாற்றி இருக்கிறார். மகனே, மகளே, அந்த சாயல்ல நீ செயல்படும்படி இன்னைக்கு உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Thank you Jesus. என்ன தருகிற ஆண்டவரே, thank you Lord. கணுக்காலல்ல முழங்காலல்ல என் இடுப்பல்ல நீச்சல் ஆழமே அபிஷேகத்தில் நான் மூழ்கனும் ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே. என்னோட சேர்ந்து எல்லாம் கேட்பீங்களா? கணுக்காலல்ல முழங்காலல்ல என் இடுப்பல்ல நீச்சல் ஆழமே அபிஷேகத்தில் நான் மூழ்கனும் ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே. அலை அலையாய் 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 அலை அலை. எல்லாரும் கேட்போமா? அலை அலையாய் 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 அலை அலையாய். முழங்காலல்ல முழங்காலல்ல என் இடுப்பல்ல நீச்சல் ஆழமே அபிஷேகத்தில் நான் மூழ்கனும் ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே. எல்லாரும் கேட்பீங்களா? தூய நதியே. கணுக்காலல்ல கணுக்காலல்ல. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். எல்லாரும் 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 நீச்சல் ஆழமே அபிஷேகத்தில் நான் மூழ்கனும் ஜீவநதியே தூய நதியே ஜீவநதி. ரபலஷனதரமனதி அந்துரபா. ஓ ஆவியானவரே, அலை அலையாய் அலை அலை. எல்லாரும் கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு என்ன நிரப்புவர்? ஓ, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான நான் உயிர்ப்பிக்கப்படுவேனே. சாவுக்கு ஏதுவான நான் உயிர்ப்பிக்கப்படுவேனே. நான் மரணத்தை சுமக்கிறவன் அல்ல, நான் ஜீவனை சுமக்கிறவன். ஓ, நான் ஜீவனை சுமக்கிறவன். ஓ, என் மேலே ஓ என் சிந்தை உயிர்ப்பீங்க ஆவியானவரே. வாலிப பிள்ளைகளா கேளுங்க, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் கேளுங்க. ஓ ஆவியானவரே, என்னை உயிர்ப்பியோ. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பியோ ஆண்டவரே. சாவுக்கு ஏதுவான என் மனதை உயிர்ப்பியோ ஆண்டவரே. அந்த மண்ணான சாயிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆவியானவரே. அது எனக்கு வேணாம். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் ஜீவனின் சாயலை அணிந்து கொள்ளணும். வானவருடைய சாயலை நான் அணிந்து கொள்ளணும்ப்பா. ஓ ஹalleluya.
hallelujah, oh hallelujah, oh hallelujah. Rabala karabala duribala shagadarabana oribala kataramana. நான் மரணத்தை சுமந்து கொண்டது போதும் ஆண்டவரே, நான் மரணத்தை சுமந்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷமாய் எனக்கு வெளியரங்கமாக்கினீங்க. அந்த கிருபையின் சுவிசேஷம் என்னை ரட்சித்தது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிருபையின் சுவிசேஷத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்துக்குள்ள வந்து இன்னைக்கு உம்முடைய பிள்ளையா மாறுறேன். அந்த கிருபையின் சுவிசேஷத்தினாலே எனக்கு சொந்தமாக்கப்பட்ட அந்த ஜீவனை இன்னைக்கு நான் சுதந்திரித்துக் கொள்றேன். நான் உரிமை பாராட்டுறேன் ஆண்டவரே. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அந்த ஜீவனை நான் அணிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜீவனை நான் தரித்துக் கொள்கிறேன். மரணத்தின் சாயலை நான் தூர எறிகிறேன் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி கேட்போமா? எல்லாரும் 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 கேளுங்க, கேளுங்க. Thank you Jesus, thank you Lord. நன்றியோடு 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 நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய முகங்களை நீங்க பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை ஜீவனை அணிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விண்ணானவருடைய சாயலை அவங்க தரித்து கொள்ளட்டும். அவங்க பழைய சிருஷ்டிகள் அல்ல, பழையவர்கள் ஒளிந்து போயிருச்சு ஆண்டவரே. அவர்கள் உமக்குள்ளே புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். அவர்கள் உமக்குள்ளே புது சிருஷ்டியா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுடைய ஜீவனை சுமந்து கொண்டு ஆண்டவரே கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வேலை ஸ்தலங்கள், படிக்கிற இடங்கள், உறவுக்கார வீடுகள் என்று சொல்லி அவங்க இனி எங்க போனாலும் ஜீவனை சுமந்து கொண்டு போட்டு ஆண்டவரே. இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே. ஓ, மரணம் இவர்கள் மேல அதிகாரம் செய்ய முடியாது, இருள் இவங்க மேல அதிகாரம் செய்ய முடியாது ஆண்டவரே. இவர்கள் ஜீவனுக்குரியவர்கள், இவர்கள் விண்ணானவருக்குரியவர்கள். அந்த முத்திரை இவங்க மேல விளட்டும் ஆண்டவரே. அது ஒரு சீலா இவங்க மேல விளட்டும் ஆண்டவரே. இவங்களுடைய இருதயத்துல அது ஆழமா பதியட்டும். இவங்க மேல, இவங்களுடைய இருதயத்துல பிசாசு விதைத்திருக்கிற எல்லா பொய்களையும் ஆண்டவரே இப்ப உங்க நாமத்தினால நான் அகற்றி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஜீவனின் விதைகள் இவங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனின் வித்துக்கள் இவங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாப்பா ஆண்டவரே, அது நூறத்தனையான பலனை தரட்டும்பா. அது நூறத்தனையான பலனை தரட்டும் ஆண்டவரே. அது நூறத்தனையான பலனை தரட்டும் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், அது நூறத்தனையான பலனை தரட்டும் ஆண்டவரே. ஜீவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அது ஆண்டவரே இவங்களுக்குள்ள வெளிப்படட்டும். இவங்க எங்கெல்லாம் போய் கால் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஜீவனின் வல்லமை வெளிப்படட்டும். இனி இவங்க போக போகிற ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளும் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொண்டு போகட்டும். சும்மா அக்கேஷனலா அவங்க போனா கூட, யாரையோ விசிட் பண்றதுக்காக போனா கூட, அந்த கிராமங்கள் இவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்க்கட்டும். அந்த ஜனங்கள் ஜீவனை பார்க்கட்டும் ஆண்டவரே. இனி இவங்களை புதுசா அந்த பட்டணம் பார்க்கட்டும். ஒர்க் பிளேஸ்ல, உறவுகள் மத்தியில, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பிளேஸ்ல, இவங்க எங்க போனாலும் இவங்களை இனி புதிய ரூபத்துல இவங்க பார்க்கட்டும்பா. புதிய ரூபத்துல பார்க்கட்டும். இவங்களுக்குள்ள உம்முடைய சாயலை அவங்க பார்க்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உம்முடைய நாமத்தினால இவங்களை ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.